ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம் போகிறதுக்கான ஒரு க்ரீம் தான் பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் வந்து தொடர்ந்து 2 வாரங்கள் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம் முற்றிலுமாக போயிடும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம சங்குப்பூ எடுத்துக்கலாம். சங்குப்பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா ஓகே. சப்போஸ் ஃப்ரெஷ்ஷான சங்குப்பூ கிடைக்கல அப்படின்றவங்க நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளார் அப்படின்னு போட்டுக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆன்லைனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன். இந்த சங்குப்பூ நம்மளுடைய ஸ்கின்னுக்காகட்டும், நம்மளுடைய ஹேருக்கு, உள்ளுக்குள்ளே நம்ம எடுத்துக்கூடிய உள்ளுறுப்புகளுக்காகட்டும் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டை கொடுக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த சங்குப்பூவோட பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அது ஒரு ஆர்டிக்கலாக இருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாக படித்து பார்த்து நீங்கள் எந்த இதுக்கெலாம் நீங்கள் உங்களுக்கு இந்த சங்குப்பூவை பயன்படுத்தணுமோ பயன்படுத்துங்க. நம்ம இன்றைக்கி க்ரீமுக்காக நம்ம இதை பயன்படுத்துகிறோம். இப்போது சுத்தம் பண்ணிவிட்டு நல்ல சூடான சுடு தண்ணியில் இந்த சங்குப்பூவை ஃபுல்லாக ஊற வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சாவே அதோட கலர் ஃபுல்லாக இறங்கி வந்துடும். நான் இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் போல் இந்த சுடு தண்ணியிலே அதை அப்படியே விட்டுறேன். அதோட எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கி வரட்டும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அடுத்து க்ரீம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வாணலியில் ஒரு 20 ml போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும். தேங்காய் எண்ணெய் 20 ml சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வெண்குங்குலியம் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அது ஒரு பாக்கெட்டாக கிடைக்கும். அதிலிருந்து சும்மா ஒரு 6-7 பீஸ் மட்டும் எடுத்துட்டு இதை அப்படியே இந்த சூடான எண்ணெயில் போட்டுட்டு நல்லா மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இந்த குங்குலியம் ஃபுல்லாக கரையிற வரைக்கும் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். அது ஆறட்டும். நம்ம இப்போ இந்த சங்குப்பூவை வடித்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வடிச்சிக்கலாம். நம்ம தேங்காயும் குங்குலியமும் போட்டதை கண்டிப்பாக வடிச்சுக்கோங்க. குங்குலியமில் உள்ள டஸ்ட்டு ஃபுல்லாக வடிஞ்சு வந்துடணும் நமக்கு. இல்லாட்டினா க்ரீம் செய்யும்போது நம்ம க்ரீம் அப்ளை பண்ணும்போது முகத்தில் அந்த ஒரு சில டஸ்ட்டெல்லாம் நமக்கு அப்படியே திட்டாக நிற்கும். நம்ம 20 ml தேங்காய் எண்ணெய் எடுத்ததுனால 20 ml போல் சங்குப்பூ தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சங்குப்பூ தண்ணியும் இந்த தேங்காய் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றோட ஒன்றா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி உருவாகிடும். இதை நல்லா பீட் பண்ண ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா இப்படி கைவிடாமல் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த க்ரீம் மாதிரி கிடைக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சர்லேயே வெளியிலே வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ரெண்டாவது இது எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம், கெட்டே போகாது. நம்ம அளவளவாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறனால நம்ம ஒரு 3 months ஒன்ஸ் இதை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இது கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின்னை நல்லா ஒரு ஸ்கின் நல்ல சுருக்கங்கள் இல்லாமல் மாறுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது லைட்டாக எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இது ஒரு தொடர்ந்து 2 வாரம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய ஃபேஸ்லேயும் சரி கண்ணை சுற்றியும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ரீமை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்த்து எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கும்போது அடுத்தடுத்த வீடியோக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.